கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் எனக்கு செய்திருக்கிற கிருபையை எண்ணி நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய ஜீவிதத்திலே தேவன் நல்லவராகவே இதுவரைக்கும் இருந்திருக்கிறார். இனியும் அவர் நல்லவராகவே இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நல்ல சத்தமாக அல்லேலூயா சொல்லலாமே. கொஞ்சம் குளிர்லாம் இருக்க மாதிரி இருக்குது, நடுக்கமெல்லாம் போகிற மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லலாம், பார்க்கலாம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலே என்னை நினைந்தருளும், என்னை கொஞ்சம் நினச்சிக்கிடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபித்த அநேகர் வேதத்தில் உண்டு. அதை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பேச ஆசிக்கிறேன். என்னை நினைந்தருளும் ஆண்டவரே. இப்போ நான் ஒரு தலைப்பு சொன்ன உடனே நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் நிறைய பேர் உங்கள் மைண்டில் வந்துட்டுருக்கோம். யாரெல்லாம் அப்படி ஜெபிச்சாங்க? யாரும் சொல்லுவீங்களா? அன்னாள், சரி, குட். வேறு தாவீது, வேறு சும்மா ஐயாமாரில் யாரும் சொல்ல மாட்டீங்களா? சிலுவை கல்லன், வெரி குட். இப்படி அநேகர், எசேக்கியா ராஜா, சிம்சோன், இப்படி வேதத்தில் அநேகர் ஆண்டவரை பார்த்து என்னை நினைச்சுக்கிடுங்க ஆண்டவரே, என்னை ஒரு விசை நினைந்தருளும் ஆண்டவரே, அப்படி ஜெபித்த அநேகர் இருக்கிறாங்க. அவர்கள் அப்படி கேட்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஆண்டவருக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்திருக்கிறாங்க. ஒண்ணுமே செய்யாம நினைச்சுக்கிடுங்கன்னு சொல்லலை. யோசேப்பு கூட சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரு சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்னான். அர்த்தத்தை சொல்லிட்டு, நீ வாழ்ந்திருக்கும் போது, நீ உயர்த்தப்பட்டிருக்கும் போது என்னையும் என்ன செய், நினைச்சுக்கோன்னு சொன்னான். ஸோ ஒரு நன்மையை செய்துட்டு அதுக்கு பிறகுதான் சொல்றான், என்னை கொஞ்சம் நினைச்சுக்கோ. நம்ம நல்லா பாட்டெல்லாம் பாடுறோம், கர்த்தர் ஸ்தோத்திரம். பாஸ்டர் அரியலூர் வெஸ்ட்லி ஒரு நல்ல பாட்டு எழுதியிருக்கிறார். நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்னை மறந்தா எங்கே போவேன்னா, என்னை நினைச்சுக்கிடுங்க ஆண்டவரேன்னு பாடியிருக்கிறார். ரொம்ப நல்லா தான் இருக்கு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் நான் எதையாயிலும் கர்த்தருக்கு செய்து அதுக்கு பிறகுதான் நான் தைரியமா சொல்ல முடியும், என்னை நினைச்சுக்கிடுங்க ஆண்டவரே. நான் ஆண்டவருக்காக ஒண்ணுமே செய்யாம என்னை நினைச்சுக்கிடுங்க ஆண்டவரேன்னு சொன்னா, ஆண்டவர் நம்ம பார்த்து என்ன செய்வார்? நகைப்பார். கொஞ்ச நேரம், ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஒரு மாச காலம்தான் இந்த வருஷமே நம்ம விட்டு முடிய போகிறது. இந்த 11 மாதத்துல நான் ஆண்டவருக்கு என்ன செய்திருக்கிறேன், நான் என் கர்த்தருக்கு என்ன செய்திருக்கிறேன், என் தேவனுக்கென்று நான் என்ன செய்திருக்கிறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடலாமா? கொஞ்ச நேரம் யோசித்து பார்க்கலாமா? நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? அப்படின்னா நான் தைரியமா இன்றைக்கு கூப்பிட முடியும், ஆண்டவரே என்னை நினைந்தருளும், இதெல்லாம் நான் செய்திருக்கிறேனே, என்னை நினைந்தருளும் அப்படி நான் தைரியமாய் கூப்பிட முடியும். நான் அப்படி செய்யாதவனா இருந்தா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒண்ணுமே செய்யாம இருந்தா நான் எப்படி நினைச்சுக்கிடுங்கன்னு சொல்ல முடியும்? யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லிட்டு, சொப்பனத்துக்கான அர்த்தத்தை வியாக்கியானம் பண்ணிட்டு, நிச்சயமாய் உன்னை உயர்த்துவார், பார்வோன் உன்னை உயர்த்துவான் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லிட்டு அடுத்த சொன்னா, நீ உயர்த்தப்பட்டிருக்கும் போது, நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன நினைச்சுக்கோன்னு சொன்னான். இன்னைக்கு நமக்குடைய இருதயம் என்ன சொல்லுகிறது? 11 மாதம் நான் எதையாயிலும் ஆண்டவருக்கு செய்திருக்கிறேனா? நான் ஆண்டவருக்காக நான் எதையாயிலும் செய்திருக்கிறேனா? ஆண்டவரை நோக்கி என்னுடைய ஜெபம் எனக்காக மட்டும் இருந்ததா? என் குடும்பத்துக்காக மட்டும் இருந்ததா? என் பிள்ளைகளுக்காக மட்டும் இருந்ததா? இல்லை நான் தேசத்திற்காக ஜெபித்தேனா? நான் எதையாயிலும் செய்திருக்கிறேனா? நம்ம நினைத்து பார்ப்போம். நிச்சயமா நம்ம அப்படி செய்திருந்தா நம்ம தைரியமாய் சொல்லலாம், என்னை நினைந்தருளும் ஆண்டவரே, என்னை நினைந்தருளும் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நெகேமியா
எசேக்கியா, மோசே, சிலுவை கல்லன், இப்படிப்பட்ட மனுஷர்கள் எல்லாரும் உம்மை நோக்கி என்னை நினைந்தருளும், நான் இதை செய்தபடினாலே என்னை நினைந்தருளும் என்று வேண்டிக் கொண்டார்கள் ஐயா. ஒருவேளை இந்த 11 மாத காலம் உமக்காக நாங்கள் எதையும் செய்யாவிட்டா இருந்தால், எதையும் செய்யாதவர்களாய் இருந்தால், இந்த 12ஆம் மாதத்தை எங்களுக்கு கிருபையாய் தரப்போகிறீர். இந்த வருஷ கடைசியில் ஆகிலும் நாங்கள் எதையாகிலும் உமக்கு செய்து, கர்த்தருக்காக நாங்கள் எதையாயிலும் செய்து எங்களை நினைந்தருளும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாத்ராகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசேயினுடைய ஜெபம், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்பதை நினைந்தருளும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்பதை நினைந்தருளும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மோசே ஆண்டவரை பார்த்து தயவாய் கெஞ்சி கேட்கிறான். ஆண்டவரே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கொஞ்சம் விலகிரு, இது கடின இருதயம் உள்ள ஜனம், இவர்களை விட்டு நீ கொஞ்சம் விலகு, நான் இவர்களை அழிக்கிறேன், நான் உன்னை பெரிய மனுஷன் ஆக்குகிறேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குகிறேன். அப்போதான் மோசே பரிந்து பேசுகிறதை நமக்கு இங்கே வாசிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைந்தருளும் ஆண்டவரே. பரிசுத்தவான்களின் ஜெபம் வழி நடத்துகிற, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிற மோசேயினுடைய ஜெபம், இந்த ஜனத்தை நினைந்தருளும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார். இந்த ஜனத்தின் மேல் கர்த்தாவே நீ நினைவாயிரும், நினைவாயிரும், இவர்களை மறக்காதேயும் என்று சொல்லுகிறார். நாமும் கூட அப்படியே ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னை நினைந்தருளும், என்னை நினைந்தருளும். வேதத்திலே 1-2 பேரை குறித்து நான் முன்பே சொன்னது போல, முதலாவது சிம்சோனை குறித்து நான் பேச விரும்புகிறேன். சிம்சோனுடைய ஜெபம் வாசிக்க கேட்கலாம். புக் ஆஃப் ஜட்ஜஸ், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, நியாயாதிபதிகள் 16:28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிம்சோன் ஒரு நிர்பந்தமான நிலவரத்திலே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைந்தருளும். இந்த ஒரு விசை ஆண்டவரே, ஒரு முறை ஆண்டவரே என்னை நினைந்தருளும். நான் சத்துருக்களின் நடுவிலே பரிகசிக்கப்படுகிறவனாய், சத்துருக்களாலே கண்கள் பிடுங்கப்பட்டவனாய், சிறுமைப்படுத்தப்பட்டவனாய் இருக்கிறேனே, என்னை நினைந்தருளும் ஆண்டவரே, என்னை நினைந்தருளும். இவனை கர்த்தர் நினைப்பதற்கு இவன் என்ன நன்மை செய்தான்? முதலாவது, 2 ஸ்திரீகளாலே ஏமாற்றப்பட்டவன் இந்த சிம்சோன். 2 ஸ்திரீகள். அந்த 2 ஸ்திரீகளோட பேர் சொல்ல முடியுமா? தெலீலால் சொல்லிடுறீங்க. அதுக்கு முன்னாடி திம்னாத் ஊர் அந்த பெண். திம்னாத்துக்கு போனான். அங்கே ஒரு பெண்ணை கண்டு அழகுள்ளவள் என்று அவளை விரும்பினான். திம்னாத்தூர் பெண்ணிடத்திலே அவன் இருதயத்தை பறிகொடுத்தான். தெலீலாள் இடத்தில் இருதயத்தை பறிகொடுத்தான். 2 ஸ்திரீகளாலே வஞ்சிக்கப்பட்டவன். ஆனால் இவனுக்கு ஒரே ஒரு வைராக்கியம், பெலிஸ்தியரை மடங்கடிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்த நினைக்கிற, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆளுகை செய்ய நினைக்கிற இந்த கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் பெலிஸ்தரை
நாம் மடங்கடிக்கணும். பெலிஸ்தரின் மேல் நம்முடைய கை ஆளுகை செய்யணும். பெலிஸ்தியருக்கு இருக்கிற விசேஷம், உன்னுடைய ஊற்று கண்களை தூர்த்து போடுவார்கள். உன்னுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது தான் பெலிஸ்தியருடைய ஆவி. ஈசாக்கு ஆபிரகாமின் காலத்திலே வெட்டின துறவுகளை மீண்டும் துறவுகளை வெட்டினான். பெலிஸ்தியர் வாக்குவாதம் பண்ணினார்கள், அதை தூர்த்து போட்டார்கள். அப்படியானால் தேவன் உன் முற்பிதாக்களின் ஆசீர்வாதத்தையும் தேவன் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தையும் நீ அனுபவிக்க கூடாதபடி ஆசீர்வாதங்களை மூடி போடுகிறவன் தான் பெலிஸ்தியன். இரண்டாவது சொல்வேனானால், இந்த பெலிஸ்தியன் யார், எப்படிப்பட்டவன் என்றால், நம்மை கலங்க பண்ணுகிறவன், நம்மை பயமுறுத்துகிறவன், நம்மை திகைக்க பண்ணுகிறவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதும் சவுலுடைய காலத்திலே கோலியாத் என்கிற ஒரு பெலிஸ்தியன் எழும்பி வந்து 40 நாட்கள் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை கலங்க பண்ணினான், இஸ்ரவேல் ஜனங்களை வேதனைப்படுத்தினான். உங்களில் ஒருவன் என்னோடு வந்து யுத்தம் பண்ணட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பெலிஸ்தியன் வரும்போது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கூட அவன் கை கால்கள் நடுங்குகிறது. அவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் எல்லாரும் பாதிப்புக்குள்ளாக்கப்படுகிறார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் அபிஷேகத்தை இழந்தவனை போல பெலிஸ்தியனுடைய வார்த்தையை கேட்டு நடுங்குகிறான். தேவனுடைய பிள்ளையே, சின்ன சின்ன விஷயங்களை கேட்கும் போது நீ நடுங்குகிறாயா, கலங்குகிறாயா, திகைக்கிறாயா? இது பெலிஸ்தியனுடைய ஆவி என்பதை நீ மறந்து போகாதே. இது பெலிஸ்தியனுடைய ஆவி என்பதை நீ மறந்து போகாதே. உன் ஆசீர்வாதத்தை கெடுக்கிறவனும் உன்னை கலங்க பண்ணுகிறவனும் இந்த பெலிஸ்தியன். மூன்றாவது, இந்த பெலிஸ்தியனுடைய ஆவி எப்படிப்பட்டது என்று சொன்னால், உன்னுடைய கண்களை குருடாக்குகிற ஆவி. சிம்சோனுடைய கண்களை குருடாக்கினது பெலிஸ்தியர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பெலிஸ்தியரை மடங்கடிப்பது, இல்லாவிட்டால் பெலிஸ்தியரை ஜெயிப்பதுதான் சிம்சோனுடைய வாஞ்சை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சிம்சோன் என்ன செய்தான்? வாசிக்கலாம். 15ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4வது வசனம். அப்பொழுது சிம்சோன், நான் பெலிஸ்தருக்கு பொல்லாப்பு செய்தாலும் என்மேல் குற்றமில்லை என்று அவர்களுக்கு சொல்லி புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோடு வாள் சேர்த்து 2 வாள்களுக்கும் நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாமையிலே அவைகளை ஓடவிட்டு கதிர்கட்டுகளையும் வெள்ளாண்மைகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவு தோப்புகளையும் சுட்டரித்து போட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சிம்சோன், அவனுக்குள்ள இருந்த நல்ல காரியம் என்ன? 300 நரிகளை பிடித்து வாளோடு வாளாய் ஒன்றாய் சேர்த்து பெலிஸ்தியரின் வெள்ளாண்மைகளை எல்லாம் அழித்து போட்டான். திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கதிர்கட்டுகளை எல்லாவற்றையும் அழித்து போட்டான். அவனுக்கு ஒரு தைரியம், பெலிஸ்தியர் இஸ்ரவேலை ஆளுகை செய்யக்கூடாது, பெலிஸ்தியன் நம்மை வஞ்சிக்க கூடாது, பெலிஸ்தியன் நம்முடைய கண்களை பிடுங்க கூடாது, பெலிஸ்தியன் நம்முடைய ஆசீர்வாதங்களை மூடி போடக்கூடாது. இந்த பெலிஸ்திய வல்லமைகளின் மேல் இஸ்ரவேலர் எப்போதும் ஜெயம் எடுக்க வேண்டும் என்பது இவனுடைய ஆசை, இவனுடைய வாஞ்சை. 300 நரிகளை பிடித்து பெலிஸ்தியருடைய வெள்ளாண்மைகளை அழித்தான். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். 1000 பேரை கொன்று போட்டான் கழுதையின் தாடை எலும்பினாலே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கழுதையின் தாடை எலும்பினாலே 1000 பேரை கொன்று போட்டான். அதிலே கீழே எழுதப்பட்டிருக்கிறது, இவ்வளோ பெரிய ரட்சிப்பை அவன் செய்தான், இவ்வளோ பெரிய ரட்சிப்பை அவன் செய்தான் என்று நாம் வாசிக்கிறோம். 18ஆம் வசனம். அவன் மிகவும் தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க அவன் சொல்லுகிற, ஆண்டவரே, என்னை கொண்டு இந்த பெலிஸ்தியர்களை கொன்று போட்டீர், இந்த பெலிஸ்தியர் வெல்லாமை அழித்து போட்டீர், இந்த பெலிஸ்தியர் இஸ்ரவேலை ஆளுகை செய்ய வருகிற, இஸ்ரவேலை ஏமாற்ற வருகிற, இஸ்ரவேல் ஜனங்களை வஞ்சிக்க வருகிற இந்த ஜனங்களுக்கெல்லாம் என்னை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டீர், சத்துருவின் மேல் ஜெயம் எடுக்க வைத்தீர்.
இந்த ஒரு விசை என்னை நினைந்தருளும் ஆண்டவரே. சுருக்கமாய் சொன்னால், இந்த சிம்சோனுக்குள்ள இருந்த ஆவி தன்னுடைய எதிரிகளாகிய சத்துருக்கள் மேல் ஆளுகை செய்கிற ஆவியாய் இருந்தது. எதிரிகளின் மேல் ஆளுகை செய்கிறவனாயிருந்தான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, சத்துருக்களை சங்காரம் பண்ணினான். சத்துருக்களை சங்காரம் பண்ணினான். இந்த 15ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை நாம் படிக்கும்போது, அவன் பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரவேலை எத்தனை வருஷம் ஆளுகை செய்தான்? நியாயம் விசாரித்தானா? 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். இந்த பெலிஸ்தியருடைய கையிலிருந்து இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டான். இப்போ கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னை கொண்டு எவ்வளோ பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டீர். பெலிஸ்தருடைய வெள்ளாண்மையெல்லாம் அழித்து போட்டீர். பெலிஸ்தருக்கு உண்டான எல்லா வல்லமைகளை அழிக்கும்படி என்னை பயன்படுத்தினீர். இப்பொழுதோ ஆண்டவரே, நான் கண்கள் பிடுங்கப்பட்டவனா இருக்கிறேன். என்னை இந்த ஒரு விசை மாத்திரம் நினைந்தருளும். நல்ல கவனிங்க, சிம்சோன் நம்ம ஒருவேளை அவன் பின்மாற்றக்காரன், பிரதிஷ்டை உடைத்தவன் என்றெல்லாம் பிரசங்கித்தாலும், அவன் சத்துரு என்னை ஆளுகை செய்யக்கூடாது, சத்துருடைய வல்லமைகள் என்னை ஆளுகை செய்யக்கூடாது. என் தேவ ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். தேவ ஜனம் நன்மைக்கு உகந்தவர்களா இருக்கணும். தேவ ஜனம், தேவனால் அழைக்கப்பட்ட ஜனம் ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரராக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த சிம்சோனின் ஆசை. இன்றைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ளே சத்துரு ஆளுகை செய்கிறதை பார்த்து கஞ்ச அடையா இருக்கிறோமா? பெலிஸ்தியர் நம்மை மிரட்டுகிறதை பார்த்து நாம் கலங்கி போய் அவனை எதிர்க்க எனக்கு பலன் இல்லை என்று சொல்லி நம் கஞ்ச அடையா இருக்கிறோமா? என்னை ஏமாற்ற பெலிஸ்திய ஸ்திரீகள் என்னை ஏமாற்ற நான் ஏமாந்தவனை போல இருக்கிறேனா? இல்லாவிட்டால் நான் ஆவிக்குரியவன், நான் இஸ்ரவேலன், என்னை ஆளுகை செய்ய பெலிஸ்தியனுக்கு வல்லமை இல்லை என்று சொல்லி அந்த வல்லமை நாம் எதிர்க்கிறவர்களா இருக்கிறோமா? நீங்களும் நானும் கர்த்தருக்காக எதையாய் செய்திருக்கிறோமா? நீங்களும் நானும் கர்த்தருக்காக எதையாய் செய்திருக்கிறோமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருக்காக எதையாயிலும் செய்து அதற்கு பின்பு, ஆண்டவரே, நான் இதையெல்லாம் செய்திருக்கிறேன், என்னை நினைந்தருளும் ஆண்டவரே என்று சொன்னால், கர்த்தர் உங்களை என்ன நினைப்பார்? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னும் ஒரு மாசம், இந்த வருஷம் முடிவடைவதற்கு இன்னும் ஒரு மாசம் கர்த்தர் நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். ஒரு தீர்மானத்தோடு இந்த ஆராதனை முடித்து போவோம். இந்த 11 மாதத்தை நான் நஷ்டப்படுத்திட்டேன்னா, ஆண்டவரே, எனக்கு தந்திருக்கிற 12வது மாதத்தில் ஆகிலும் உமக்காக நான் எதையாகிலும் செய்வேன். உம்முடைய ஜனத்து நிமித்த வைராக்கியம் கொண்டு எழும்புவேன். எங்களுக்கு விரோதமாய் கொக்கரிக்கிற கொந்தளிக்கிற எல்லா பெலிஸ்திய வல்லமைகளுக்கு விரோதமாய் நான் முழங்காலில் நின்று யுத்தம் பண்ணுவேன். அந்த பெலிஸ்திய வல்லமைகளோடு கூட போராடி நான் அவர்களை கொன்று போடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெலிஸ்திய வல்லமையினால் பீடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை தரும்படிக்கு நான் போராடுவேன் ஆண்டவரே. நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. ஆசீர்வாதம் இல்லாமல் மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிற ஜனத்திற்காக நான் போராடுவேன் ஆண்டவரே. அந்த தீர்மானம் உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை என்னை நினைப்பார். நாம செய்த கிரியைகளை கர்த்தர் மறக்கவே மாட்டாரா? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் அழகாய் சொல்லுகிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் உள்ள உங்கள் அன்புள்ள பிரயாசத்தை, லவ்விங் லேபர், அதை மறக்கிறதற்கு அவர் எப்படிப்பட்டவர் அல்ல? அநீதி உள்ளவர் அல்லவே. நீங்க கர்த்தருக்காக சின்ன காரியம் செய்தாலும், நீங்க ஆண்டவருக்காக சின்ன காரியம் செய்தாலும் நிச்சயமாய் கர்த்தர் அதை நினைந்தருளுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இப்ப தைரியமாய் சொல்ல முடியும்? ஆண்டு வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம், என்னை நினைந்தருளும் ஆண்டவரே. நான் உமக்காய் செய்த நற்கிரியைகளை நினைந்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் முழங்காலில போராடினதை நினைந்தருளும் ஆண்டவரே. ராக்காலங்களிலே நான் ஜெபித்ததை நினைந்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, உபவாசித்து ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் விழுந்து கிடந்ததை நினைத்தருளும் ஆண்டவரே. நீங்களே ஒன்றுமே செய்யாம இருந்தா எப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க முடியும்? என்ன நினைந்தருளும் ஆண்டவரேன்னு கேட்க முடியாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிம்சோன் பெலிஸ்தியருடைய கையில கண்கள் பிடுங்கப்பட்டவனா இருந்தாலும் அவன் வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு நினைந்தார்.
அவன் உயிரோடு இருந்த நாட்களிலே கொன்றதை பார்க்கிலும் அவன் மரிக்கும் போது கடைசி நாட்களில் கொன்ற ஜனங்கள் தான் அதிகமா. காரணம் என்ன தெரியுமா? நாம் ஒருவேளை தேவனை விட்டு விலகி தூரமா இருந்தாலும், ஒருவேளை தேவனை விட்டு நாம் தூரம் போனவர்களா இருந்தாலும், கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? நம்முடைய ஆதி உடனே நம்மளை பனிஷ் பண்ணிட மாட்டார், நீ வேண்டான்னு தள்ளிட மாட்டார். நீ ஆதியிலே தேவனுக்காக செய்த எல்லா கிரியைகளையும் கர்த்தர் நினைப்பார். நினைத்து ஒரு முறை கூட உன்னை உயிர்ப்பிப்பார், ஒரு விசை கூட உன்னை உயிர்ப்பிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் 1 மாத காலம் படுக்கையில் இருந்தேன். கொரோனால பீடிக்கப்பட்டு பயங்கர பிரீத்திங். யாரும் ஃபோன் வந்தால் ஏன் வருதுன்னு இருக்கும். என் படுக்கையில் இருந்துக்கிட்டு சொன்னேன், ஆண்டவரே, நான் மரிக்கிறத குறித்து கவலைப்படலை. பூமியில் பிறந்த மனுஷன் மரிக்கணும், நான் மரிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் நான் ஓடின ஓட்டங்களை கொஞ்சம் நினைந்தருளும் ஆண்டவரே. எனக்கு ஊழியம் இன்னும் முடியலை. நான் உமக்காக செய்த கிரியைகளை நினைத்தருளும் ஆண்டவரே. ஒரு பக்கம் டெய்லி நியூஸ் எல்லாம் பார்த்தா எத்தனையோ லட்சங்கள் செலவு செய்தவங்கெல்லாம் இந்த கொரோனால பீடிக்கப்பட்டு செத்து போயிட்டாங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் செத்து போயிட்டாங்க. எனக்கு லட்சங்கள் செலவு பண்ணவும் எனக்கு பலன் இல்லை. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், உமக்காக ஓடி 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 ஊழியம் செய்ததை, என் சுகத்தை, என் நித்திரையை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாம் மறந்து உமக்காய் ஓடினதை நினைந்தருளும். நான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற வேளையில ஒரு அபிஷேகம் என்னை தாக்க ஆரம்பித்தது. 5 பைசா செலவு பண்ணலையா, ஹாஸ்பிட்டலுக்கு போல, டெஸ்ட் பண்ணவும் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் என்னை பலமாய் சுகமாய் வச்சிருக்கிறார். நான் சொல்வேன், ஆனால் என்னுடைய பரிசுத்த நீதி அல்ல, என்னை நினைத்த கர்த்தராலே நான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்போ நமக்கு ஏதாவது கர்த்தருக்காக செஞ்சாதானே சொல்ல முடியும், ஏதாவது செஞ்சாதானே கர்த்தருக்கு சொல்ல முடியும். ஞாயிற்றுக்கிழமை பாம்பேயில் ஆராதனை முடிப்பேன். பஸ்ஸிலேயே புறப்பட்டு பாம்பே டு பெங்களூர் டு சென்னை. சில நேரம் ஃப்ளைட்டில், வசதி இருக்கும்போது ஃப்ளைட்டில். அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் ஒரு விசுவாசி ஒருத்தர் உண்டு சென்னையில். சில ஆத்துமாக்கள் எல்லாம் அவர் ஜெபம் பண்ணி ஆதாயப்படுத்தி வச்சிருப்பார். லீக் கிளப்ல, வடபழனியில் இருக்கு லீக் கிளப். அங்கே இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் ஒரு 4 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டு பிராமின்லாம் இருப்பாங்க. ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் கொண்டு வருவேன். அந்த ஈர துணி அப்படியே மடித்து எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் பிரயாணம் ஆயிடுவேன். அங்கே இருக்கிற விசுவாசிகளுக்கு தெரியாது பாஸ்டர் எங்கே இருக்கிறார். நான் பார்த்தா சென்னையில் இருப்பேன். ஞானஸ்நான ஆராதனைக்காகவே அங்கிருந்து வருவேன். பஸ்ஸில் வந்ததுண்டு, ட்ரெயினில் வந்ததுண்டு, ஃப்ளைட்லேயும் வந்ததுண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்பவும் போவேன். அடுத்த சனிக்கிழமைக்குள்ளே அங்கே பைபிள் ஸ்டடிக்குள்ளே அங்கே போய் இருந்துருவேன். ஆண்டவர், உமக்காக ஓடினதெல்லாம் பாரும் ஆண்டவரே, ஓடினதெல்லாம் பாரு. இப்போ கூட நீங்கள் வள்ளியூரில் வந்து பாலடைக்கலன்னு ஒரு பாஸ்டர் இங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. ஏன்னா நான் ஊரில் இருந்த நாட்கள் மாசத்துல 1 நாளோ 2 நாள், அதிகபட்சம் 3 நாள். என் குடும்பம், என் பிள்ளைகள் எல்லாரும் மறந்து உமக்காய் ஓடினேன். நான் ஓடின ஓட்டத்தை ஆண்டவரே நினைந்தருளும், ஓடின ஓட்டத்தை நினைந்தருளும் ஆண்டவரே. கர்த்தர் நினைந்தார், மீண்டும் ஊழிய பாதையில ஓட வைத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் கர்த்தருக்கு என்ன செய்திருக்கிறீர்கள்? உங்களுடைய கஷ்டத்தின் மத்தியிலே, உங்களுடைய வேதனையின் மத்தியிலே, உங்களுடைய தேவைகளின் மத்தியிலே நீங்கள் தேவனை பார்த்து என்னை நினைந்தருளும் என்று நீங்கள் தைரியமாய் சொல்ல வேண்டுமானால், நீங்கள் வாழ்ந்திருக்கிற நாட்களில் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? சிம்சோன் பெலிஸ்தியருக்கு விரோதமாய் எழும்பினான். தேவ ஜனத்துக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருடைய வல்லமைகளை நிர்மூலம் பண்ணினான். என்னை நினைந்தருளும் என்றான். கர்த்தர் நினைந்தருளினார். 2வது ஒரு மனுஷனை குறித்து நான் சொல்லுகிறேன். ராஜாவாகிய எசேக்கியா 2 நாளாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 20வது வசனம். இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். இங்கே எசேக்கியா நன்மையும் செம்மையும் உண்மையுமான காரியத்தை செய்தான். நல்ல ராஜா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திடீர்னு ஒரு நாள் ஏசாயா தீர்க்கதரிசி வருகிறான். நல்ல கவனிங்க. எசேக்கியா ராஜாவே, உன் வீட்டு காரியத்தை சரிப்படுத்து, நீ மரணம் அடைய போகிறாய். இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து ஒரு வாசம் கூட வாசிக்கலாம். ஏசாயா 38ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நமக்கு வாசிக்க. நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி
அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அடுத்த வசனம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். இங்கே எசேக்கியா ஆண்டவரை பார்த்து சொல்லுவார். அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது, ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒரு செய்தி வருகிறது. உன் வீட்டு காரியத்தை சரிப்படுத்து, நீர் பிழைக்க மாட்டீர். பிழைக்க மாட்டீர்னு அர்த்தம் என்ன? நீ சீக்கிரம் சாக போறீரியா? நீ சாக போறீர். உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. இந்த எசேக்கியா ஆலயத்தின் மேல ரொம்ப ஆசையா இருந்தா. எசேக்கியா ராஜாவுக்கு முன்னாடி ஆட்சி செய்தவங்க ஆலயத்தை மூடி போட்டுட்டாங்க. பலி இல்லாமல் போயிட்டு, ஆராதனை இல்லாமல் போயிட்டு, வனாந்தரத்தில் மோசே செய்த கொல்லிவாய் சர்பத்தை அதை சுட்டெரித்து போடாம கொல்லிவாய் சர்பத்தை எல்லாரும் வணங்கினாங்க. வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து தோப்புகளை வெட்டி விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். நல்லா கவனிங்க. தேவன் ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்க சொன்னார் வனாந்தரத்தில். மோசே வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கினான். அதை நோக்கி பார்த்தவங்க எல்லாம் கொல்லிவாய் சர்ப்பங்கள் கடிக்கப்பட்டு பிழைக்கப்பட்டாங்க. உடனே நம்ம ஆட்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த சர்ப்பத்தில், வெண்கல சர்ப்பத்தில் ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வணங்க ஆரம்பிச்சிட்டான். எது வரைக்கும் தெரியுமா? until rule over of எசேக்கியா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியாவின் ராஜபாரம் பண்ணுகிற நாள் வரையும் தெய்வத்தை விட்டுட்டாங்க, தேவனை விட்டுட்டாங்க, மெய்யான சபையை விட்டுட்டாங்க, ஆலயத்தை விட்டுட்டாங்க, ஆலயத்தின் மண்டபத்தை மூடி போட்டுட்டாங்க. 6வது வசனம், 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் கூட படிக்கலாம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். இப்போ இந்த எசேக்கியா ராஜா எவ்வளவு நன்மையா, அவனுக்கு தேவன் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னாடி எந்த ராஜாவும் இல்லை, அவனுக்கு பின்னாடி எந்த ராஜாவும் இல்லை. அவ்வளவு நன்மையான காரியங்கள். இன்னும் நிறைய படிக்கலாம். 19ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். ஆலயம் வேண்டாம், ஆராதனை வேண்டாம், பலி வேண்டாம். எசேக்கியா ராஜாவின் காலத்துக்கு முன்னாடி சபையே பூட்டப்பட்டுட்டியா? ஆனால் எசேக்கியா ராஜாவான போது ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். எல்லா சுத்தங்களையும், உள்ளே இருக்கிற எல்லா சுத்தங்களையும் அவன் ஒன்றாய் சேர்த்து கீதரோன் ஆற்றிலே அவன் கொண்டு போய் போட்டான். லேவியரை ஒழுங்குபடுத்தினான், ஆசாரியரை ஒழுங்குபடுத்தினான், பாடற்காரர்களை ஒழுங்குபடுத்தினான், பஸ்காவை ஆசரிக்க ஒழுங்குபடுத்தினான். நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளவெல்லாம் ஆலயத்துக்காக செய்தேனே. ஆலயம் ஆலயம் ஆலயம், ஊழியம் ஊழியம், சபை சபை என்று கிடந்தேனே. நான் எவ்வளவு உண்மையாய் நடந்தேன் ஆண்டவரே, நான் எவ்வளவு உத்தமமாய் நடந்தேன் ஆண்டவரே, நான் எவ்வளவு செம்மையாய் நடந்தேன் ஆண்டவரே. ஜெபிக்காத ஜனத்தை ஜெபிக்க வைத்தேனே, பஸ்காவை ஆசரிக்காத திருவிருந்து எடுக்காத ஜனத்தை திருவிருந்து எடுக்க சொன்னேனே. இவ்வளோ நல்ல காரியங்கள் எல்லாம் செய்தேனே, என்னை போய் சாக போகிறாய் என்று தீர்க்க தரிசனம் வந்திருக்கிறது. என்னை நினைந்தருளும், நான் உமக்காய் செய்த எல்லாவற்றையும் நினைந்தருளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு முற்றத்தை கூட, அரண்மனை முற்றத்தை கூட தாண்டி போகல, மீண்டும் தீர்க்கதரிசியை கூப்பிடுகிறார். ஏசாயாவே, ஆமோசின் குமாரனாக ஏசாயாவே, நீ போய் எசேக்கியாவுக்கு சொல்லு,
15 வருஷத்தை நான் உனக்கு கூட்டி கொடுத்திருக்கிறேன். சில நேரங்களில் தீர்க்க தரிசனம் நம்மை பயமுறுத்துகிறது போல இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் ஒரு 5 ஊழியக்காரரும் கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் சென்னையில் போய் அவருக்கு ஒரு தரிசனம், வெளிப்பாடு. சமுத்திரம் பொங்கி சென்னையில் ஒரு பகுதியை அழிக்கப் போகிறது, சென்னை முழுவதும் ஒரு பகுதி தண்ணீரால் சூழப் போகிறது, அது வராதிருக்கிறதுக்கு வேண்டி ஜெபிக்கணும், நீங்கள் வரீங்களான்னு கூப்பிட்டாங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு தானே நான் வாரேன்னே. ஆனால் அங்கே போனால் அந்த ஜெபம் எத்தனை மணிக்கு தெரியுமா? நைட்டு 11 மணிக்கு தொடங்கி காலைல 4 மணிக்கு தான் முடியும். ஒரு வேன் வாடகைக்கு எடுத்து ஒரு 10 பேர் அந்த பீச் ரோடு முழுவதும் கடைசியில் 800 வரைக்கும், மணலி 800 வரைக்கும் போய் சமுத்திரத்தின் ஓரமாகவே போய் நாங்கள் நின்று அழுது ஜெபம் பண்ணோம். நான் 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ் கேட்டா, என்ன புயல்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வேலை. அப்பதான் யோசித்து பார்த்தேன், இப்படி ஒரு தேவன் வெளிப்பாடை தருகிறார், ஆனா ஒண்ணு செய்கிறார், அதற்காக மனங்கசந்து அழுதால் அதற்கு ஒரு நிவாரணத்தை தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க பேப்பர்ல பார்த்திருப்பீங்க, செய்தி கேட்டிருப்பீங்க, இந்த புயல்ல பாதிக்கப்பட்டு மரிச்சவங்க எத்தனை பேர் தான்? 10க்கும் கீழே தான். 4 பேரா 2 பேரா தான். அப்படி அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபா நம்ம முதல்வர் தரார். நான் யோசித்து பார்த்தேன், எனக்குள்ள கொஞ்சம் சந்தோஷம். எச்சரிப்பு தருகிறவரும் தெய்வம், அதற்காக நாம் மனம் திரும்புவோமானால் அந்த எச்சரிப்பிலிருந்து விடுதலை தருகிறவரும் நம்முடைய தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப தீர்க்க தரிசனங்கள் எச்சரிப்பா வரலாமா? பேச மாட்டேங்கிறீங்களே. எச்சரிப்பா வரலாமா? திடீர்னு ஆண்டவர் அதே அந்த இடத்துல ஒரு இடத்துல ஊழியம் செய்யும் போது திடீர்னு ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது. என்னன்னா, சென்னை பட்டணத்தில் 126 மணி நேரம், சரியா எனக்கு தெரியல, 126 மணி நேரத்துக்குள்ளே ஒரு மூத்த ஊழியக்காரன் மரிக்க போகிறான். அது வராது இருக்கிறதுக்காக நம்ம ஜெபிப்போம், அது வராது இருக்கிறதுக்காக ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு சந்தேகம், சென்னையில் யார் ரொம்ப மூத்த ஊழியக்காரர் அப்படின்னு யோசித்து பார்த்தேன். வயசுல ரொம்ப மூத்தவர் பாஸ்டர் பிரதாப் சிங். பாஸ்டர் பிரதாப் சிங்கா இருக்குமா? அவருக்கு அடுத்தபடியா யாருன்னா பாஸ்டர் தாமஸ் ராஜ். நீங்க செய்தியெல்லாம் கேட்டிருப்பீங்க. கேப்ரியல் தாமஸ் ராஜ் உங்களுக்கு செய்தி அனுப்பியிருப்பார்னு விசுவாசிக்கிறேன். இன்னும் அப்போலோல தான் இருக்கிறாங்க. ஏன் இதை சொல்றேன்னா, தீர்க்க தரிசனங்கள், இது தீர்க்க தரிசனம் என்ன பயமுறுத்துறதா இருக்கக்கூடாது, உன்னை தடவுறதாவே இருக்காது. தீர்க்க தரிசியை வெற்றவன் தான். தீர்க்க தரிசி எப்படிப்பட்டவன்? வெற்றவன் தான். ஆனாலும் அதற்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்ன தெரியுமா? இதை கேட்டுட்டு பயந்துட்டு, ஐயோ தீர்க்க தரிசி சொல்லிட்டார், நான் செத்து போயிடுவேன்னு உட்கார்ந்து இருக்காம, ஆண்டவரே என்னை நினைந்தருளும், என் தெய்வமே என்னை நினைந்தருளும், ஆண்டவரே இந்த மோசம் எனக்கு வராதபடி, இந்த நஷ்டம் எனக்கு வராதபடி, இந்த வேதனையான காரியம் எனக்கு வராதபடி என்னை நினைந்தருளும் ஆண்டவரே. எசேக்கியா செய்ததெல்லாம் சொல்லி காண்பிக்கிறான். ஜனங்க மத்தியில திருவிருந்தே இல்லை ஆண்டவரே. பஸ்காவை மறந்துட்டாங்க. ஆபிப் மாதம் முதல் மாதம் 14ஆம் தேதி தான் என்ன செய்யணும்? பஸ்காவை ஆசரிக்கணும். ஆனா எசேக்கியா ராஜா 2ஆம் மாசம் 14ஆம் தேதி, 2வது மாசம் நமக்கு என்ன மாசம் சொல்லுங்க? 14ஆம் தேதி என்ன நாள்? சும்மா சொல்லுங்க. பிப்ரவரி 14 என்னது? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமிழ்ல சொல்லுங்களேன். காதலர் தினம். ஒரு டாக்டர் ஒருத்தருக்கு வேலூர்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு கல்யாண நாள் சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு 25வது வெட்டிங் டேக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. இன்னைக்கா பிரதர் கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்டேன். ஆமா அப்படின்னார். இன்னைக்கு காதலர் தினம் இல்லை, நாங்கள் காதலிச்சு கல்யாணம் பண்ணையா, அதனால தான் காதலர் தினத்தன்னைக்கே கல்யாணம். அப்படியா? உங்களுக்காக ஒரு வசனம் சொல்றேன்னு. எசேக்கியா காலத்தில் லேவியர்கள் தங்களை சுத்திகரிக்காததுனால 1 மாத காலம் சுத்திகரிப்பு உண்டாச்சு. எவ்வளவு நாள் உண்டாச்சாம்? 1 மாசம். ஆபிப் மாதம் 14ஆம் தேதி ஆசரிக்க வேண்டிய அந்த பஸ்காவை 2ஆம் மாதம் 14ஆம் தேதி ஆசரிச்சாங்க. நீ நாளாகம புஸ்தகத்துல நீங்க படிச்சுக்கிடுங்க. அப்படியானால் நான் அதை கொஞ்சம் மாத்தி சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு உண்மையான யூத ராஜாவுக்கு 2ஆம் மாசம் 14வது நாள் பஸ்காவை திரும்ப ஆசரிக்கிற நாள். அல்லேலூயா சொல்லுங்களேன். பஸ்காவை திரும்ப ஆசரிக்கிற நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்துல கிட்டி சேருகிற நாள், தேவனோடு நெருங்கி சேருகிற நாள்,
மனத்தாழ்மையாய் கர்த்தரோடு கூட வந்து சேருகிற நாள். இதெல்லாம் நான் செய்தேனே ஆண்டவரே, நான் மரிக்க போறேன்னு சொல்றீங்களே. அருமையானவர்களே, நீங்கள் சபைக்காக ஏதாகிலும் செய்ததுண்டா? முந்தி தியானித்தோம், சிம்சோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வைராக்கியமாய் செய்தான். நீ தேவ ஜனத்திற்காக ஏதாகிலும் செய்ததுண்டா? இரண்டாவது, எசேக்கியாவை குறித்து இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எசேக்கியா சொல்லுகிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் செய்ததெல்லாம் நினைந்தரலாம் ஆண்டவரே. கர்த்தருடைய சபைக்காக நாம் எதையாலும் செய்திருக்கிறோமா? கர்த்தருடைய சபைக்காக எதையாலும் செய்திருக்கிறோமா? இந்த ஆலயத்தை தூத்து பெருக்கி எடுத்தா கூட அதை கர்த்தர் ஞாபகத்தில் வச்சிருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் விசுவாசியா இருந்த போது நாங்கள் இருந்த சபையில் 16 டாய்லெட் இருக்கும். 1 2 இல்லை, 16 கக்கூஸ் இருந்தது. சனிக்கிழமை காலையிலேயே நாங்கள் சர்ச்சுக்கு போயிடுவோம். காலையில் உபவாச ஜெபம் 1 மணிக்கு முடியும். மத்தியானம் அந்த டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணி, காம்பவுண்ட்லாம் க்ளீன் பண்ணி, யாரும் காசுலாம் கொடுக்கல, சம்பளம்லாம் கிடையாது. மிஞ்சி போனால் அப்போ பிளாஸ்டிக் டம்ளர், அலுமினிய டம்ளர் தான். அப்போ அதில் பாதி கட்டங்காப்பி தருவாங்க. என்ன என் கூட இருந்த பசங்களாம், வாலிப பையங்களாம் கிண்டல் பண்ணுவாங்க, அந்த சர்ச்சில் கஞ்சி கொடுக்குறாங்கடா, அந்த சர்ச்சில் காப்பி தராங்க, அதுக்காக இந்த பையன் அளந்து கடந்து ஓடுறான், சர்ச்சில் போய் வேலை செய்கிறான். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறத எண்ணி கர்த்தருக்கு நாங்கள் களி கூறுகிறோம். அவருடைய ஆலயத்துக்காக, நாங்கள் மனுஷருக்காக செய்யலை, அவருடைய ஆலயத்துக்காக. இன்னும் நினைக்கிறேன், ஒரு ராத்திரி முழுசும் எங்கள் ஊழியக்காரர் பிரதருடைய துணியை நான் அயன் பண்ணி கொடுத்தேன். அந்த ஊழியக்காரர் மறிச்சிட்டார். நான் கேட்டேன், இவ்வளவு துணி சேர்த்து வச்சிருக்கீங்களே, 4 ட்ரெஸ் தான் வச்சிருக்கணும், இவ்வளவு வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் ஒரே நாள் அயன் பண்ண சொல்லி ஒன்னொன்னா பண்ணிருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், திடீர்னு என்ன ஒரு கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ண அனுப்பிட்டாங்க, அதனால எல்லாத்தையும் நான் கழுவி வச்சிருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய. காலையில் எனக்கு ட்ரெயின், ராத்திரி முழுதும் உட்காந்து அவருக்கு அயன் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அதாவது மற்ற துணியை அயன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, நாங்கள் போடுற ஜிப்பா வேஸ்ட் அயன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சாரி மாதிரி நீளமாக இருக்கும், அதை கட்டும்போது கரெக்டாக அந்த கொஞ்சம் வளைஞ்செல்லாம் இருக்க கூட கரெக்டாக இருக்கணும். நாங்கள் லுங்கி கட்டும் போது கூட பார்த்தீங்கன்னா அந்த கோடு கூட இந்த பக்கம் மடிச்சு கட்டும்போது லைன் கரெக்டாக இருக்கும். அது ரொம்ப கஷ்டம், உங்களால் முடியாது. நம்ம அப்பா அம்மாலாம் எடுத்து இப்படி சொருவிட்டு போயிட்டே இருப்பாங்க, மேலே தூக்கிக்கிட்டு கீழே இறங்கிட்டு, அப்படி கால் நடக்கும் போது உள்பக்கம் தெரியக்கூடாது, அது மாதிரி கட்டணும். ராத்திரில அயன் பண்ணி கொடுத்தேன். அப்போ அந்த ஊழியக்காரர் சொல்லிட்டு போனார், இந்த கன்வென்ஷனில் கிடைக்கிற ஆசீர்வாதம் உனக்கும் உண்டு. நான் அப்போ தான் யோசித்தேன், 10 ஆத்துமா ரட்சிக்கப்பட்டா என் பேரில் ஒரு 5 ஆத்துமா வாயில் எழுதப்படாத ஆண்டவரே, நீ சபைக்கு என்ன செய்திருக்கிறாய், சபை என்ன செஞ்சதுன்னு கேட்காத, நீ சபைக்கு செய்ததை கர்த்தர் ஞாபகத்தில் வச்சிருக்கிறார். எசேக்கியா செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் ஞாபகத்தில் வைத்து, ஓ அவனுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தது சத்தியமானால், நீ கர்த்தருக்காக செய்ததை, அவர் பரிசுத்தவான்களுக்கு செய்ததை அவர் மறக்கிறதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. எதையாகிலும் செய்வோம், கர்த்தருக்கென்று எதையாகிலும் செய்வோம், தேவ ஜனத்திற்கென்று எதையாகிலும் செய்வோம், கர்த்தருடைய சபைக்கென்று எதையாகிலும் செய்வோம். மூன்றாவது, நெகேமியாவை குறித்து நிறைய காரியம் செய்திருக்கிறான். இதை ஒரு ரிசர்ச் பண்ணலாம் போல இருக்கு. 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், நான் இந்த ஜனத்திற்காக செய்த எல்லாவற்றின்படியும், இந்த ஜனத்திற்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை, எனக்கு நன்மை உண்டாக என்ன செய்யும், நினைத்தருளும். இதுல நிறைய இடத்துல இந்த வசனம் இருக்கு. 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், சாப்டர் 13 verse 14, 5 இடத்துல இருக்கு. என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். verse 28, 28ஆம் வசனம், ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கும் சொன்னேன். என் தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன். என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். என்னை நினைந்தருளும், என் தேவனே என்னை நினைந்தருளும். 5 முறை இந்த அதிகாரத்தில் அவன் ஜெபிக்கிறான். அதுல 2 முறை சொல்லுகிறான், எனக்கு நன்மை உண்டாக என்னை என்ன செய்யும். எத்தனை பேர்
அந்த வார்த்தையை சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? அப்படியே வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்ன செய்யும்? ஒரு விஷயம் கூட சத்தமாய் சொல்லல. என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைந்தருளும். இந்த சத்தம் போதாது. உங்களை கர்த்தர் நினைக்கணும்னு உண்மையான விருப்பம் உள்ளவங்க, நன்மை உண்டாக நினைக்கணும் விருப்பவங்க கொஞ்சம் பலமாய் வலது கரத்தை உயர்த்தி சொல்லலாமா? என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைந்தருளும். இன்னும் ஒரு விஷயம் கூட சத்தம், என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைந்தருளும். என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைந்தருளும். இந்த அஞ்சு வசனத்திலேயும் 5 விதமான நன்மைகளை இவன் செய்தான். முதல் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம படிக்கும் போது எனக்கு நன்மை உண்டு, இந்த ஜனத்துக்காக செய்ததற்காக நன்மை உண்டாக என்னை நினைந்தருளும் சொல்றான். அப்படி என்னால் இந்த ஜனத்துக்கு என்ன செய்தான்னு சொன்னா, மேல இருக்கிற வசனங்களை தயவாய் நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. கொஞ்சம் வசதி உள்ளவங்க ஏழைகளுக்கு வட்டிக்கு கொடுக்குறாங்க. இது யாருன்னா அந்நியன் அல்ல, இஸ்ரவேலனுக்கு என்ன கொடுக்கிறான்? வட்டிக்கு கொடுக்கிறான். 1000 பேருக்கு பிரபுவா இருக்கிறவன், 100 பேருக்கு அதிபதியா இருக்கிறவன். அப்போ சாதாரண கூலி ஆளுக்கு சம்பளம் குறைவு, அதே சூப்பர்வைசருக்கு சம்பளம் எப்படி இருக்கும்? குறைவா இருக்குமா கூட இருக்குமா? லேபரை விட, தனி நபரை விட கூடுதலா இருக்கும். அவனுக்கு அதிகாரியா இருக்கிறவனுக்கு, 1000 பேருக்கு அதிகாரியா இருக்கிறவனுக்கு இவனை காட்டில கூடுதல் சம்பளம். இப்ப லாக்டவுன் வந்துட்டு இதான் சந்தர்ப்பம்ட்டு 1000 பேருக்கு அதிபதி என்ன செய்யறான்னா 100 பேருக்கு அதிபதிக்கு வட்டிக்கு கொடுக்குறான். இந்த 100 பேருக்கு அதிபதி என்ன செய்யறான் தெரியுமா? கஞ்சிக்கு வழி இல்லாதவன்ட்ட போய், காலம் வரும்போது உன் வீட்டை எனக்கு தந்துரு, உன் வேலைக்காரன் என்கிட்ட கொடுத்துரு, உன் ஆடு மாடை என்கிட்ட கொடுத்துரு, நான் அதுக்கு உனக்கு இப்ப என்ன தரேன்? பணம் தரேன், வட்டிக்கு தரேன். இதை கேள்விப்பட்ட போது நெகேமியாவுக்கு துக்கம். அந்நியன் ஏமாத்தினா கூட பரவாயில்லையே, பட்சிக்கிறது யாரு? இஸ்ரவேலனே பட்சிக்கிறானே, இஸ்ரவேலனே பட்சிக்கிறானே. ஒரு பக்கம் நாங்கள் பாபிலோனில் அடிமைகளா இருக்கிறோம், சொந்த தேசத்தில் இருக்கிற கொஞ்சம் பேர் ஆகிலும் நல்லா இருப்பாங்கன்னு பார்த்தா இவனுடைய அக்கிரமமோ வட்டிக்கு கொடுக்கிறானே. நான் தாழ்மையாய் சொல்றையா, என்னை ஏத்துக்கிட்டாலும் சரி, என்னை நீங்க சபைக்கு வர வேணான்னு ஏத்துக்காம போனாலும் சரி, ஒரு உண்மையான விசுவாசி வட்டிக்கு கொடுக்கவும் கூடாது, வட்டிக்கு வாங்கவும் கூடாது. ஏத்துக்கிறவங்க மட்டும் ஒரு அலையிலே சொல்லுங்களேன். வட்டிக்கு கொடுக்கவும் கூடாது, வட்டிக்கு வாங்கவும் கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கெல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியா பேப்பர்லெஸ் லோன் ஆட் வந்துட்டே இருக்கு. எந்த பேப்பரும் வேண்டாம், எந்த டாக்குமெண்ட்டும் வேணாம், 50,000 ரூபாய் உடனே என்ன செய்யறோம்? நம்மளால காலர் தூக்கிட்டு போய் ஆடி வாங்கிட்டு வந்துடுறான். நீ கட்டும் போது தான் உனக்கு தெரியும். நீ அந்த கட்டுகிற தொகையை நீங்க கணக்கு பாருங்களேன், கட்டுகிற தொகையை நீங்க கணக்கு பாருங்களேன். எங்களுக்கு ஒரு சின்ன சபை ஆம்பூர்ல இருக்கு, ஒரு கிராமத்துல. ஆந்திராவில் இருக்கிற பெரிய பண்ணையர்கள் 5,000 10,000 கொடுத்துட்றாங்க, வந்த உடனே 10,000 கொடுத்துட்றாங்க. அவங்க ரேஷன் கார்டு அது மாதிரி இதால ஒன்று சிலதை வாங்கி வச்சுக்கிடுறாங்க. மாசம் மாசம் இவங்க கட்டுறாங்க. 12 13 மாசம் 15 மாசம் கட்டணும். நான் சில தம்பிமாரை கூப்பிட்டு சொல்லுவேன், நீ வாங்கினது 5,000 ரூபாய், நீ மாசம் இவ்வளவு கட்டுற, 12 மாசம் கட்டுற, எவ்வளவு கட்டுற பார். நீ வாங்குறதை காட்டிலும் 5,000 வாங்கியிருக்கிற, 9,000 ரூபாய் கட்டுற. உன் 4,000 ரூபாய் உன் வருமானம், நீ பிரயாசப்பட்டது சாப்பிட்டு போறது யார் தெரியுமா? வட்டிக்காரையா. வசனம் சொல்லுது, உன் கையின் பிரயாசத்தை வட்டிக்காரன் சாப்பிடுவான்னு சொல்லல, நான் சாப்பிடணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். நமக்கு ரொம்ப ஸ்டைல், ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு அந்த சர்வருக்கு டிப்ஸ் 50 ரூபா கொடுப்போம். ஆனா வழியில பிச்சை கேட்கிறான் பாரு, அவனுக்கு போயா வந்துட்டியா அப்படின்னுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க யோசித்து பாருங்க, அவனுக்கு டிப்ஸ் கொடுக்கலன்னா அடுத்த முறை அந்த டேபிளை கூட அவன் சரியா என்ன செய்ய மாட்டான், அடுத்த முறை போகும்போது சுத்தம் பண்ண மாட்டான். அது ஒரு நம்முடைய பெருமையாய் பார்க்கிறோம், வாழ்க்கையை பெருமைக்கென்றே வாழ்கிறோம். ஆனா உண்மையாய் தேவை உள்ளவனுக்கு நாம் இதுவரை செய்கிறது இல்லை. நெகேமியா ஜனங்கள் வட்டி கொடுத்து கஷ்டப்படுகிறதை பார்த்த உடனே அவர்கள் எல்லாரோட பேசி, ஓ வட்டிக்கு வாங்கக்கூடாது, நீங்கள் செய்யக்கூடாது என்று ஜனத்திற்கு நன்மை உண்டாக்கினான். அதை செஞ்சுட்டு சொல்றான், இந்த ஜனத்திற்கு நான் இந்த பெரிய ஊழியம் செய்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த வட்டிக்கு கொடுக்குறேன் வாங்குறேன் டீல் பேசுறது சாதாரண விஷயமா? பயங்கர பாடு, பயங்கர பாடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஜனத்துக்கு நான் இந்த ஊழியம் செய்திருக்கிறேன் நினைந்தார்களோ.
இரண்டாவது காரியத்திலே 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே லேவியர்கள், அங்க ஊழியக்காரங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. இந்த லேவியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? உங்களில் எவன் சம்பளம் இல்லாமல் ஆலயத்தின் கதவை பூட்டுவான், அப்படி பைபிள் எழுதியிருக்கு. ஊழியக்காரனுக்கு என்ன இருக்கு? பேச மாட்டேங்கிறீங்களே. அவனுக்கும் வயிறு இருக்குல்ல, அவனுக்கும் வயிறு இருக்கு இல்லையா? சம்பளம் கொடுக்கணும். பிரதான ஆசாரியனுக்கு தசம பாகம் போயிடும். லேவியர்களுக்கு இவங்க படைக்கிற அந்த போஜன பலியில பான பலி இருக்கிறத ஒரு பங்கு எடுத்து எல்லா லேவியர்களுக்கும் பிரிச்சு கொடுப்பாங்க. அங்க ஒரு அதை மெயின்டைன் பண்றதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்க 2 ஆபீசர்ஸ் இருந்தாங்க, 2 அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, லேவியர்களுக்கு சம்பளம் கொடுக்கல. சம்பளம் கொடுக்கலன்னு உடனே அவன் பார்த்தான், ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு போயிட்டான். நீங்க பைபிள்ல போய் படிச்சு பாருங்க. அவன் வேற தொழில் செய்ய போயிட்டான். எங்க குடும்பம் இருக்கு, எங்க மனைவி இருக்கிறாங்களே, பிள்ளைகள் இருக்கிறாங்களே, எங்களுக்கு சம்பளம் கொடுக்கலையே, இந்த ஊழியத்தை விட்டுட்டு வேலைக்கு போயிட்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம். இதை கேள்விப்பட்ட போது லேவி கோத்திரத்தை மட்டும்தான் கர்த்தர் ஊழியத்துக்குன்னு வேறு பிரிச்சிருக்கிறார். இதை கேள்விப்பட்ட போது நெகேமியாவுக்கு ரொம்ப துக்கம். ஐயோ, ஊழியம் செய்ய வேண்டியவெல்லாம் வேலைக்கு போயிட்டானே. நிறைய ஊழியக்காரர் இருக்கிறாங்க, ஊழியம் செஞ்சுக்கிட்டே புரோக்கரா இருக்கிறாங்க, அது வேற விஷயம். லேண்ட் புரோக்கரா இருக்கிறாங்க, வீடு வாங்கி தர புரோக்கரா இருக்கிறாங்க, மேரேஜ் புரோக்கரா இருக்கிறாங்க, அது வேற விஷயம். அது விசேஷத்த கிருபை, அந்த கிருபை இப்ப நான் பேசல. ஆனா ஊழியம் செய்ய வேண்டிய ஊழியத்தில் இருக்கணும். ஆனா இப்ப அவனுக்கு சம்பளம் கிடைக்காததுனால அவன் எங்க போயிட்டான் தெரியுமா? வேலைக்கு போயிட்டான். இதை கேள்விப்பட்ட நெகேமியா, ஐயோ, என் ஊழியம் செய்யறதுக்கு ஆள் இல்லாத நாட்களிலே ஊழியம் செய்ய வேண்டிய ஊழியக்காரெல்லாம் வேலைக்கு போறானே, கம்பெனியை தேடி போறானே. நான் முதல் முறையா கல்கட்டாவுக்கு போயிருந்தேன், ஒரு பாஸ்டர் கூட போயிருந்தேன். அப்போ ஒருத்தர், நாங்கள் போட்டிருக்க ஜிப்பா வெஸ்ட்லாம் பார்த்தோன்னே தமிழ்நாட்டில் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் ஓடி வந்தார். அவர் ஒரு பைஜாமா போட்டிருந்தார். ஐயா ஸ்தோத்திரம், நீங்கள் தமிழ்காரங்களான்னாரு. ஆமாம், நாங்கள் தமிழ்காரங்க தான், தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறோம். நீங்கள் என்ன செய்கிறீங்க என்னார். ஒரு பெரிய, இந்த முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடுக்கு டிஃபன் கேரியர் ஒன்று இருக்கும், 2 அடுக்கு 3 அடுக்கு, ஒன்றில் சாதம், ஒன்றில் சாம்பார், ஒன்றில் பொரியல் வச்சு அப்படி கேரியர், அதை கையில் வச்சுட்டு நிற்கார். அவர்கிட்ட கேட்டோம், நீங்கள், எங்கள் பாஸ்டர் கேட்டார், நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஐயா நான் ஊழியம் செய்கிறேன்னார். அப்படியா, என்ன கேரியர் எடுத்துகிட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னார். எங்களுக்கிட்ட இருந்த ஆத்துமாக்கள்லாம் லீவுனால ஊருக்கு போயிட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு போயிட்டாங்க. நான் என்ன செய்யறது, எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, வீடு வாடகை, ஜெப வீடு வாடகை, அதனால 2 மாதம் கழிச்சு தான் ஜனங்க திரும்ப வருவாங்க. இப்போ நான் இந்த கேரியர் எடுத்துக்கிட்டு ஸ்டீல் பிளான்ட்டுக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னார். எங்கள் பாஸ்டர் ரொம்ப ஏதோ ரொம்ப தயவாய் அவர் மேலே உருக்கமாக கேட்குறாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஆத்துமாக்கள் 2 மாதம் கழிச்சு வந்துட்டா ஸ்டீல் பிளான்ட்டை விட்டுருவையா, நான் பாஸ்டர் ஆயிடுவேன் அப்படின்னாரு. அப்போ அடுத்த வருஷம் ஜனங்க ஊருக்கு போயிட்டா ஸ்டீல் பிளான்ட்டுக்கு போயிடுவையா, பாஸ்டர் வேலையை விட்டுருவையான்னார். எனக்கு ரொம்ப துக்கம். சிலர் அப்படிதான், ஆத்துமா கிடைச்சா பாஸ்டர், ஆத்துமா இல்லைன்னா ஸ்டீல் பிளான்ட். இந்த நிலவரம் தான் யாருக்கு ஆயிட்டுன்னா, இங்க அதனால வரல, இவங்களுக்கு சம்பளமே கொடுக்கல, எல்லாத்தையும் அட்மினிஸ்ட்ரேட்டர் உள்ள போட்டுட்டு இருக்கிறான். நெகேமியா உள்ள புகுந்து கணக்கு பார்த்தான். இந்த ஜனத்துக்கு செய்தது நினைந்தருளும் ஆண்டவரே, இந்த லேவியருக்கு நான் பண்ணின உதவியை நினைந்தருளும் ஆண்டவரே. நீங்க ஊழியக்காரர்களுக்காக ஏதாவது செய்கிறீங்களா? வட்டி வாங்கி சிறுமை போட்டு போயிருக்கிற ஜனங்களுக்காக ஏதாவது செய்கிறோமா? 3வது, நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஓய்வு நாளுக்கு செய்தது நினைந்தருளும். 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல ஓய்வு நாளுக்கு செய்தது நினைந்தருளும். அதுல ஒரு வசனம் படிக்கலாமா? 15, 16, 19, 21, 4 வசனங்களை படிக்கலாம். 15, 16. அந்த நாட்களில் நான் யூதாவிலே ஓய்வு நாளில் சிலர் ஆலைகளை மிதிக்கிறதையும் சிலர் தானிய பொதிகளை கழுதைகள் மேல் ஏற்றிக்கொண்டு வருகிறதையும் திராட்சரசம், திராட்சப்பழம், அத்திப்பழம் முதலானவைகளின் பற்பல சுமைகளை ஓய்வு நாளிலே எருசலேமுக்கு கொண்டு வருகிறதையும் கண்டு அவர்கள் தின்பண்டம் விற்கிற நாளை பற்றி அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டேன். 16வது வசனம். மீனையும் சகலவித சரக்குகளையும் கொண்டு வந்து ஓய்வு நாளிலே யூதா புத்திரருக்கும் எருசலேமில் இருக்கிறவர்களுக்கும் விற்கிற சில தீரியரும் உள்ளே குடியிருந்தார்கள். 19வது வசனம். ஆகையால் ஓய்வு நாளுக்கு முன்னே
எருசலேமின் பட்டண வாசலில் மாலை மயங்கும் போது கதவுகளை பூட்டவும் ஓய்வு நாள் முடிய மட்டும் அவைகளை திறவாதிருக்கவும் வேண்டுமென்று கட்டளையிட்டு ஓய்வு நாளிலே ஒரு சுமையும் உள்ளே வராதபடிக்கு வாசலண்டையிலே என் வேலைக்காரரில் சிலரை நிறுத்தினேன். 21வது வசனம். அப்பொழுது நான் அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டு நீங்கள் அலங்கத்தண்டையிலே ராத்தங்குகிறது என்ன? என்ன நடக்குன்னா, ஓய்வு நாள் அன்னைக்கு தான் எருசலேமின் வாசலுக்கு முன்னாடி, ஓய்வு நாள் இன்னைக்குன்னா நேத்து ராத்திரியே கடையை போட்டுறான். தின்பண்டம், அத்திப்பழம், திராட்சை பழம், திராட்சை வற்றல், ஏன் மீன்காரன் கூட எப்போ வரான்? பேச மாட்டேங்கிறீங்களே. ராத்திரியே கொண்டாந்து சர்ச்சுக்கு முன்னாடி, ஆலய வாசலுக்கு முன்னாடி அவன் கடையை போட்டுறான். நம்ம எல்லாம் சர்ச்சுக்கு வரானோ இல்லையோ, வரும்போது 2 கிலோ மீனை புக் பண்ணிட்டு வந்துடுறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. எங்களை வளர்த்த அருமையான சபை பரிசுத்தவான்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்க வீட்டிலெல்லாம் சனிக்கிழமை மத்தியானம் சாப்பிட்ற சாப்பாடு தான், ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக ஃபாஸ்டிங். காலையில் ஒரு காஃபி தருவாங்க, அந்த காஃபியோடு ஆராதனைக்கு போவோம். ஆராதனை முடித்து சர்ச்சில் ஏதாவது கொஞ்சம் கஞ்சி தருவாங்க, அதை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அதுக்கு பிறகு தான் சமையலே. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, ஏன் இன்றைக்கும் இதே தான் எங்கள் வீட்டில். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு எங்களுக்கு எப்போன்னா 4 மணி 5 மணி ஆயிடும். ஆனால் நாங்கள் துக்கப்பட்டதில்லை. உங்கள் வீட்டை நீங்கள் அப்படி செய்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். இதெல்லாம் சொன்னால், இதெல்லாம் அந்த காலம் பாஸ்டர், இதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா? நாங்கள் கூட்டம் முடிச்சுட்டு போகும்போதே எங்கே போயிடுறோம்? பிருந்தாபவனா, அங்கே போயிட்டு ஒரு சிக்கன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி சாப்பிட்டு போனாதான் இன்னைக்கு பாஸ்டர். நம்முடைய ஆகாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஓய்வு நாளை அசட்டை பண்ணுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு கன்வென்ஷனுக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். காலையில் 7 மணிக்கு என்னை கன்வென்ஷன் கூப்பிட்ட பாஸ்டர் காணும், ஜிப்பா வேஷ்டி போட்டுட்டு ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போயிட்டார். நான் கேட்டேன், பாஸ்டர் எங்கே போயிருக்கிறாருன்னா பீஃப் ஸ்டாலுக்கு போயிருக்கிறார் அப்படின்னாங்க. பாஸ்டரா? ஞாயிற்றுக்கிழமையா? ஆமாம். எதுக்குன்னு கேட்டேன். அது நீங்கள் கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்திருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாயிலும் விசேஷமாக செய்யணும்ல, அப்படி ஒரு சாப்பாடே தேவையில்லையா? ஞாயிற்றுக்கிழமை ஜெபித்து தூது வாங்க வேண்டிய, ஜனங்களுக்கு உத்தரவாதம் பண்ண வேண்டிய ஊழியக்காரன் எங்கே நிற்கிறான் தெரியுமா? பீஃப் ஸ்டாலில் நிற்கிறான். இன்னும் சில ஒரு ஊழியக்காரர் எனக்கு தெரியும், மட்டன் வெட்டிட்டு வந்து பிரசங்கம் பண்ணுறார். மட்டனை வெட்டிட்டு வந்து கடையில் போய், கசாப்பு கடையில் மட்டன் வெட்டிட்டு வந்து பிரசங்கம் பண்ணுறார். சபை வளருமா? விசுவாசிக்கே இவ்வளோ பெரிய பிரமாணமானால், விசுவாசியே ஞாயிற்றுக்கிழமையில நீ பண்டம் வாங்காத, ஞாயிற்றுக்கிழமையில நீ மீன் வாங்காத, இந்த ஜனங்களை சொல்லி சொல்லி பார்த்தாங்க. அப்புறம் கடை போடுறவன எல்லாம், கடை போடுறவன் நம்மால் இல்லை, வெளியே தீரியர், வேற ஊருகாரன். இனிமேல் இங்க வந்தீங்கன்னா உங்களை நான் அடிப்பேன், உங்கள் மேல் கை போடுவேன். கை போடுவேன் சொல்வது உங்களை அடிப்பேன். ஓய்வு நாளை திட்டம் பண்ணினா, ஆராதனைக்கு வா, பரிசுத்த தேவனை பரிசுத்தத்தோடு ஆராதி. இன்னைக்கு நம்மால் ஆராதனைக்கு வர முன்னாடி 4 இட்லி உள்ள போட்டு வந்துடுறான், பாட்டில் நிறைய தண்ணியை பக்கத்தில் வச்சுக்கிடுறான். நாங்கள் பிரசங்கம் பண்ணா அப்படி கேட்குறான். என்னையா விளங்குச்சான்னா, பாதி விளங்குச்சியா, மீதி இன்னும் உள்ள போல அப்படிங்கிறான். ஏன்னா சாப்பிட்டு வந்து இட்லி தொண்டையிலே நிற்கிது. இதுக்கு போதாத குறைக்கு நம்ம ஆட்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? அங்கே டீ கேனை வேற அங்கே வச்சிடுறாங்க. போகும்போது என்ன செய்யறோம்? ஒரு டீயை உள்ள போட்டாச்சுன்னா என்ன ஆகுது தெரியுமா? அது அப்போ வீட்டுக்கு போகிறதுல சரியா இருக்குது. நான் உங்களை யாரை குற்றப்படுத்தலை. ஆராதனையின் ஒழுங்கு, உபவாசத்தோடு ஆராதித்தார்கள், ஆராதித்து உபவாசித்தார்கள். அது எக்ஸ்ட்ரீம். ஆராதனைக்கு பிறகு ஒரு உபவாசம், அது வந்து மேலான அனுபவம். ஆரம்ப அனுபவம் என்ன தெரியுமா? உபவாசத்தோடு என்ன செய்யணும்? ஆராதி. இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ லட்சபமான ஜனங்கள். என் பையன், 2வது பையன், சமோசாவை காமிச்சிங்கன்னா உட்கார்ந்த இடத்துல ஒரு 10 சமோசா வாயிலும் சாப்பிடுவான். சாப்பிடணும்னு நினைச்சா நான் அவனை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு கடைக்கு கூட்டு போயிட்டு, சமோசா இருக்குடா, அருமையாக இருக்குடா, சூடாக இருக்குடா, ஏர்வாடி சமோசாடா அப்படின்னேன். ஆராதனை முடித்த பிறகு என்னை கொண்டாந்து விடுங்க அப்படின்னா, எனக்கு அதுக்கு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவனை ரொம்ப டெம்ப்ட் பண்ணியிருக்கிறேன். கர்த்தரை ஸ்தோத்திரம். பிளாக் ஃபாரஸ்ட்னா 1 கிலோ உட்காந்து சாப்பிட்றவன். நான் அவனை கொண்டு போய் எடுத்துக்கடா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் ஒரு டீ குடிக்கிறதுக்காக உள்ளே போகிற ஒரு கடைக்கு, இவனை டெஸ்ட் பண்ணுறதுக்காக, தம்பி கேக் இருக்குடா சாப்பிட்றியான்னு. இப்போ வேண்டாம், ஆராதனை முடிச்சுட்டு வரும்போது கொண்டு வந்து இந்த கடையில் உட்கார வைங்க. எனக்கு தந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன் தெரியுமா?
சின்ன வயசுலேயே நாங்கள் அப்படி வளர்த்துட்டோம். சின்ன வயசுலேயே நாங்கள் அப்படி வளர்த்துட்டோம். இன்னைக்கு அவங்க கல்லூரிக்கு போன பிறகு அதெல்லாம் விடலை. இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு யாருமே இல்லை. இப்போ என்ன தெரியுமா, உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், சைக்கிளில் வருகிற உன்னை 2 வீலர் தருவார், 2 வீலரில் வந்து 4 வீலர் தருவார், ஏன் 4 வீலர் வந்திருக்கிற உனக்கு ஹெலிகாப்டர் தருவார். இப்படியே நம்ம கேட்டு 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 நம்ம பழகிட்டோம். இந்த உபதேசத்தை கேட்டால் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குதுன்னா தைரியம் வர மாட்டேங்க. இனிமேல் ஆகிலும் ஒரு தகப்பனை போல உங்களை நான் அன்போடு கேட்கிறேன், உபவாசத்தோடு ஆராதனைக்கு வந்து பாருங்க. நீங்க ஆராதனை முடிச்சிட்டு போய் வீட்டில் அடுப்பு பற்ற வச்சு பாருங்க, உங்களுக்கு வியாதியே வராதையா. வியாதி வந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு வைத்தியரா இருப்பார். பாஸ்டர் ரொம்ப டயபெட்டிஸ் ரொம்ப கூட்டிட்டு பாஸ்டர், கையெல்லாம் ஆடுது பாஸ்டர், 2 இட்லியை உள்ள போட்டாதான், எதையாலும் உள்ள போட்டாதான் நமக்கு கொஞ்சம் ஆட்டமெல்லாம் நிற்கும். நீ ஒரு ஆராதனையை நீ அப்படி ட்ரை பண்ணிப்பார், உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற வியாதிகள் மாறிடும். நான் அடிமைப்படுத்திருக்கிற வியாதிகள் மாறிடும். நான் சொல்றதை ஏற்றுக்கொள்றவங்க மட்டும், எல்லாரையும் சொல்லலை, கை வைத்து ஒரு அலையிலே சொல்லலாமா? இது நல்லதுன்னு சொல்றவங்க ஒரு அலையிலே சொல்லலாமா? நீங்க இதை செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், உங்க நிமித்தம் கர்த்தர் என்ன நினைப்பார்? யார் நிமித்தம்? உங்க நிமித்தம். பிகாஸ் ஆஃப் யூ, உங்க நிமித்தம் ஆண்டவரே நெகேமியா போல ஓய்வு நாளை குறித்து எப்படி ஆராதிக்கணுங்கிறத குறித்து நான் சொல்லிட்டேன். இந்த ஊழியத்தை செய்த என்ன நிமித்தர்ல ஆண்டவரே சொன்னா, நீங்க கடைபிடிக்கிற உங்கள் நிமித்தம் என்ன நினைப்பார்? உங்களையும் நினைப்பார், என்ன நினைப்பார்? நாம் கர்த்தரால் நினைக்கப்பட்டவர்களா இருக்கலாம். ஒரு இல்லையே சொல்லலாமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதோடு மாத்திரமல்ல, 13ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே அவன் இவ்விதமாய் ஜெபிக்கிறான். சுத்தமான யூத பாஷை பேசல. இந்த பிள்ளைங்க என்ன பாஷை பேசலையா? சுத்தமான யூத பாஷை பேசல. அவர்களை என்ன செய்தானாம்? மயிரை பிடித்து அடித்தான். மயிரை பிடித்து அடித்தான் என்று நாம் படிக்கிறோம். 24, 25. அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்துதோத் பாஷையா இருந்தது. அவங்க பிள்ளைங்க பேசின பாஷையில என்ன பாஷை இருந்துச்சா? பாதி அஸ்தரோத்தின் பாஷை. இவர்கள் அந்தந்த ஜாதிகளின் பாஷையை தவிர யூத பாஷையை திட்டமாய் பேச அறியாதிருந்தார்கள். ஒரிஜினல் ஜூ லாங்குவேஜ் அவங்களுக்கு பேச தெரியல. உலகத்துல முதல் தோன்றின மொழி தமிழ்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி எபிரேய மொழி இருந்தது. இயேசு பேசின மொழி எபிரேய மொழி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யூதர்களுக்கு ஒரு பெரிய வைராக்கியம், யூத பாஷையை தான் பேசணும். ஆனா நம்மால் என்ன பேசுறேன்னா அஸ்தரோத்தின் பாஷை, அஸ்தரோத்தின் பாஷை, பெலிஸ்தியரின் பாஷை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுத்தமான பாஷையை பேசல. மகன் தகப்பனை பார்த்து நீ வாயே நீ போயேங்கிறான். தாயை பார்த்து நீ தான் சொன்னையே அப்படிங்கிறான். சுத்தமான பாஷை இல்லை, சுத்தமான பாஷை இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கொஞ்ச நாள் நான் பாம்பேல இருந்தேன். இந்த பாம்பேல நம்ம ஆட்கள், தாராவியில் நம்ம ஆட்கள் பேசுகிற இந்தியை 1-2 கற்றுக்கிட்டு, நான் ஐசன் ஜெயக்குமார் அண்ணன் என்னை மீட்டிங் கூப்பிட்டாருன்னு அங்கே போயிட்டேன். அங்கே போயிட்டு இங்கே இருக்கிற இந்தியை பேசினா எல்லாரும் பாஸ்டர் இந்த வார்த்தையை பேசாதீங்க, நீங்கள் பேசுகிறது கெட்ட வார்த்தை மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டேன். நீங்கள் நல்ல பாஷையை பேசல, மெட்ராஸ்காரன் பேசுகிற தமிழ் மாதிரி பேசுகிறீங்க. வா போ நீ நான்கிறீங்க. ஆயே ஜாயே பைட்டியே இப்படி பேசுங்க. நான் பேசுனேன் எப்படி தெரியுமா? பிரதர் இது ராவ் அப்படின்னேன். அவனுக்கு கோபம் வருது, மரியாதை இல்லாத தமிழ் ஹிந்தி பேசுகிறானே. அதுக்கு பிறகுதான் நான் கற்றுக்கிட்டேன், இங்கே நம்ம ஆட்கள் தாராவியில் பேசுகிற ஹிந்தி சுத்தமான ஹிந்தி இல்லை. இப்போ கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேச பழகிட்டேன். கற்றுக் கொடுக்கும் போது கற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இதை சொல்றேன்னா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எபிரேய ஜனம், நமக்கு ஒரு பாஷை உண்டு, சுத்தமான பாஷை. பிரதர் பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் வேற யாரும் இப்படிலாம் பேசுறதே கிடையாது. அண்ணே தலை இதெல்லாம் சபைக்குள்ள இப்போ வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் மாறணையா. யூத பாஷையை பேசுவோம். இந்த ஸ்திரீகளை கடிந்து கொண்டான், இந்த ஸ்திரீகளை கடிந்து கொண்டான். யூத பாஷையை தீர்க்கமாய் திட்டமாய் பேச தெரியாதவர்களை மயிரை பிடித்து அடித்தான். அடுத்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களையும் நான் கடிந்து கொண்டு அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி அவர்களில் சிலரை அடித்து, சிலர் என்ன செய்தானா அடித்து மயிரை பீய்த்து நீங்கள் உங்கள் குமார்த்திகளை. இப்படியெல்லாம் இன்னைக்கு ஊழியக்காரன் செஞ்ச சபையில் ஆள் வருமா?
அதனால தான் என்ன செய்யறேன் தெரியுமா, என் செல்லோன்னு கூப்பிடுறவங்கள அப்போ கூட வர மாட்டேங்கிறீங்களே, அப்போ கூட தேவ அன்புக்குள்ளே வர மாட்டேங்கிறீங்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு எப்படி ஊழியக்காரர்களாக இருந்தாங்க பாருங்க. பவுல் கேட்கிறார், நான் அன்போடு வரட்டுமா பிரம்போடு வரட்டுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரர் இருந்தார் பாம்பேல, நான் பேர் சொல்ல விரும்பல. யாரை பார்த்தாலும் நீ பிசாசு பிடிச்சவனே, ஏ பிசாசே இங்கே வா அப்படின்வார். அப்படிலாம் ஆனாலும் சபை விட்டு ஜனங்க போகலை. அப்படிலாம் நாங்கள் அதிகாரத்தை துர்பிரயோகப்படுத்தலை, சத்தியத்தை சொல்லுகிறோம். ஓய்வு நாளை ஆசரிக்க செய்தான், சுத்தமான பாஷை பேச கற்றுக் கொடுத்தான். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால சொல்லுகிறான், என்னை நினைந்தருளும், என்னை நினைந்தருளும். எனக்கு அருமையானவர்களே, சமயமானதுனால நிறுத்துகிறேன். கடைசியாக சிலுவை கல்லன். 3 பேர் சிலுவையில் தொங்குறாங்க, 3 கிராஸ். லூக்கா 23ஆம் அதிகாரம் 42 நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கிடுங்க. முதல் ஒரு சிலுவையிலே தொங்குகிறவன் த கிராஸ் ஆஃப் ரிபல்லியஸ், முரட்டாட்டத்தின் சிலுவை. நடுவிலே ஒருவர் தொங்குகிறார், த கிராஸ் ஆஃப் ரிடீமர், மீட்பின் சிலுவை. அடுத்து ஒருவன் தொங்குகிறான், த கிராஸ் ஆஃப் ரெப்பென்டன்ஸ், மனம் திரும்புதலின் சிலுவை. முதல்ல இருக்கிறவன் சொல்றான், நடுவில் இருக்கிறவரை பார்த்து, நீ தேவனுடைய குமாரனானால் முதல்ல உன்னை ரட்சித்துக்கோ, பிறகு எங்களை என்ன செய், ரட்சியும். பரிகசிக்கிறான், இகழ்கிறான். ஆனா மனம் திரும்புதலின் கல்லன், அந்த சிலுவையில் தொங்குற கல்லன் சொல்றான், இவர் நாமோ நியாயமாய் தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், இவரோ ஒரு குற்றமும் செய்யாதவர். அங்க ஒரு உணர்வு வருது அவனுக்கு, நான் பாவி ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்ததுனால தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்குள்ள ஒரு பாவ உணர்வு, குற்ற உணர்வு, தன் குற்றத்தை உணர்ந்தான். கடைசியில் ஆண்டவர்கிட்ட சொன்னான், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைந்தருளும். இயேசு அதற்கு என்ன சொன்னார் தெரியுமா, நீ என்னோடு கூட இன்றைக்கு பரதேசில் இருப்பாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம முரட்டாட்டத்தின் சிலுவை, சத்தியம் நம்மை நோக்கி வரும்போது, உபதேசம் நம்மை நோக்கி வரும்போது, முரட்டாட்டத்தின் சிலுவை நமக்குள்ள இருக்கக்கூடாது. மீட்பின் சிலுவை, ஜனங்களை மீட்க இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக அங்கே ஒரு மனுஷன், மனம் திரும்பின கல்லன், மனம் திரும்புதலின் சிலுவை, பாவத்தை உணர்வோம். நான் வாட்ஸ்அப்பில் யூடியூப்ல பேசிட்டு இருக்கிறேன். பிரியமானவன் தானியேலை பார்த்து, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். காரணம் என்ன தெரியுமா, அவன் பாவ அறிக்கை செய்தான், தன் பாவத்தை அறிக்கை செய்தான், பிதாக்களின் பாவத்தை அறிக்கை செய்தான், ராஜாக்களின் பாவத்தை அறிக்கை செய்தான், இஸ்ரவேல் ஜனத்தின் பாவத்தை அறிக்கை செய்தான். வானத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி கர்த்தர் அவனை தொட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி, ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுள்ளவன் என்று ஏசாயா பதறினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சேராபின்கள் பலிபீடத்தின் அக்கினியினால் அவன் உதடை தொட்டார்கள், அவன் சுத்தமாக்கப்பட்டான். இங்கே சிலுவை கல்லன், நாமோ அவர் தகாதது ஒன்றும் செய்யவில்லை, நாமோ நியாயமாய் தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் செய்த அக்கிரமத்துக்காக தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். தன் அக்கிரமத்தை உணர்ந்தான், அவனுக்கு கர்த்தர் பரதேசியை தந்தார். நம்முடைய ஜீவியத்தில் மறைக்கப்படாத, அறிக்கை பண்ணப்படாத எந்த பாவம் உள்ள ஒளிஞ்சிருக்க கூடாது. அறிக்கை செய்து விட்டு விடுவோம். அறிக்கை செய்கிறவனை, பாவத்தை அறிக்கை செய்து, நான் பாவி ஆண்டவரே, நான் தவறு செய்துட்டேன், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று மனப்பூர்வமாய் அறிக்கை செய்கிறவனை கர்த்தர் நினைக்கிறவராய் இருக்கிறார். நான் 3 பேரை குறித்து சொல்லி இருக்கிறேன். முதல்ல யாரை கேட்டோம்? கேட்கல. சிம்சோன் ஜனங்களுக்காக செய்தான். 2வது எசேக்கியா சபைக்காக செய்தான். 3வது நெகேமியா ஜனங்களுக்கும் சபைக்கும் ஊழியத்தை குறித்த ஒழுங்குமுறைகளை செய்தான். இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் என்னை நினைந்தருள்னு சொன்னாங்க. கடைசியாக சிலுவை கல்லனை குறித்து கேட்டோம். அவனோ தனக்காக தன் பாவத்தை உணர்ந்தவனாய் செய்தான். அவனை இயேசு மன்னித்தார். கண்களை மூடுவோமா? முடியுமானா ஒரு நிமிஷம் எழுப்பி நிற்கலாமா? என்னை நினைந்தருளும். நான் எவ்வளவு பாடுகளுக்குள்ள இருக்கிறேனே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை நினைக்க போறார். உங்க கஷ்டங்கள் மாறப்போகிறது, உங்களோட பாடுகள் தீர போகிறது, உங்களோட வேதனைகள் நீங்க போகிறது.
என்னை கர்த்தர் நீங்க நினைச்சாதான் ஆண்டவரே, மனுஷன் நினைச்சு எனக்கு ஒன்றும் ஆக போறதில்ல. கர்த்தரோ நம்மை நினைந்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அப்படியே 2 கையையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி கூப்பிடுங்க. இன்னைக்கு கர்த்தர் இந்த ஆராதனை முடிஞ்சு போகும்போதே உங்களுடைய கிரியைகளை நினைக்கட்டும், உங்களுக்கு அற்புதம் செய்ய உங்களை நினைக்கட்டும், உங்களுக்கு நன்மை செய்ய நினைக்கட்டும். வாய் திறந்து தயவாய் சொல்லுங்களேன், எனக்கு நன்மை உண்டாக என்ன நினைந்தருளும், எனக்கு நன்மை உண்டாக என்ன நினைந்தருளும். என் குடும்பத்தை பாரும், என் கஷ்டங்களை பாரும், என் வேதனைகளை பாரும். எசேக்கியா போல நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன், கண்டிதமான நாளா இருக்கிறது ஆண்டவரே, என்னை பாரும் ஆண்டவரே, என்னை நினைந்தருளும். எத்தனை பேர் சத்தமாய் கூப்பிடலாம் நினைக்கிறீங்க? சத்தமாய் சத்தமாய் கர்த்தர் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை உங்களுக்கு எனக்கு செய்யட்டும். உங்களுக்கு மட்டுமில்லை, எனக்கும் கர்த்தர் செய்வார். அப்படியே சத்தமாய் கைகளை உயர்த்திட்டா போதாது, சத்தமிடுங்க கொஞ்சம். தயவாய் தகப்பன்மாரே, தாய்மாரே, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. என்ன நினைங்கப்பா, என்ன நினைங்கப்பா, என் குடும்பத்தை நினைங்கப்பா, என் சபையை நினைங்கப்பா, எங்களுக்கு சத்தியத்தை போதித்த ஊழியக்காரரை நினைங்கப்பா, எங்களை நினைங்க ஆண்டவரே. நீங்க நினைச்சாதான் ஆண்டவரே, நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்னை மறந்தா எங்கே போவேன் நான் சொல்லலாமா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, அப்படியே 2 கையை உயர்த்தி கேட்கலாமா? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவபுத்திரா, தேவபுத்திரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா